வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி ஒருங்கிணைந்த பார்வை. ஒருங்கிணைந்த பார்வை என்பது சமுதாயத்தில் பழக்கமில்லாத ஒன்றாக அல்லது ஏற்புடையதற்றதாக மாறிவிட்டது. ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் ஒருமித்த கண்ணோட்டத்தில் காண்பது என்பது அரிதாகி போய்விட்டது. எடுத்துக்காட்டாக, வேதாத்திரிய தத்துவங்கள் அனைத்தையும் 100% முழுமையாக உணர வேண்டுமெனில் அனைத்து தத்துவங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பல வாழ்வியல் உதாரணங்களோடு பொருத்தி பார்க்க வேண்டும். தத்துவங்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக விளக்கிச் சொல்வதால் கேட்பவருக்கும் சொல்பவருக்கும் எந்த பயனும் விளையாது. தத்துவங்களின் முழுமையான உட்கருத்தை உணர வேண்டுமானால் தத்துவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து உணருதல் அவசியமாகிறது. தத்துவங்கள் எல்லாம் தேங்கிய அறிவாகவே இருக்கிறது. அந்த தேங்கிய அறிவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியம். தத்துவங்களை தத்துவங்களாய் படித்துக் கொண்டிருப்பதால் பயனேதும் இல்லை. அதன் உட்பொருளை ஆராய்ந்து அதனுடன் நிகழ்கால வாழ்வியலை பொருத்தி பார்த்து அதில் உள்ள வேறுபாட்டை கலைந்து வாழ்வதே ஆன்மீக வாழ்க்கை எனலாம். அதுவே செயல் மாற்றம் எனப்படுகிறது. அதுபோலவே இந்த உடலின் அறிவினை அறிந்து கொள்வதற்கும் உடலின் அறிவிற்கு புறம்பாக நாம் செய்யும் செயல்களால் வரும் உடல் துன்பங்களை அறிந்து கொள்வதற்கும் ஒருங்கிணைந்த பார்வையின் அவசியம் இருக்கிறது. இயக்க பிரபஞ்சம் முழுவதும் கோள்கள், நட்சத்திரம் எனும் பல்வேறு அமைப்புகளுடன் ஒரு முழு தத்துவத்துடன் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே நமது உடலும் ஒரு முழுமை இயக்கத்துடனேயும் பல்வேறு உறுப்புகளின் இணக்கமான இயக்கத்துடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனைத்தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்பதை நமது முன்னோர்கள் வலியுறுத்தி சென்றார்கள். இந்த மனித உடலானது பஞ்சபூத சக்திகளின் கூட்டுக்களால் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைக்கப்பட்டு ஒத்திசைவுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூத சக்தியின் விகிதாச்சாரங்கள் மிகுந்தாலும் குறைந்தாலும் அதன் இயக்கத்தில் சீர்கேடு ஏற்பட்டு நோயாக வெளிப்படுகிறது. அதாவது இந்த பஞ்சபூத சக்திகள் உடம்பில் சக்தி பரிமாற்றத்தை செய்கிறது. இந்த சக்தி பரிமாற்றத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டால் உடலுக்கு நோய் வருகிறது. நிலத்திற்கான மண்ணீரல் வயிறு, நீருக்கான சிறுநீரகம் சிறுநீர்ப்பை, நெருப்பிற்காக இருதயம் சிறுகுடல், இருதய மேலுறை மூவெப்ப மண்டலம், காற்றிற்கான நுரையீரல் பெருங்குடல், ஆகாயத்திற்கான கல்லீரல் பித்தப்பை. இந்த 12 பஞ்சபூத உள்ளுறுப்புகளும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்புரிய வேண்டும். உறுப்புகளின் இணக்கத்தினை, இசைவினை நன்கு ஆராய்ந்து மருத்துவம் செய்வது சித்தர்கள் வழங்கிய பல்வேறு வகையான இயற்கை மருத்துவங்களாக இருக்கிறது. திருவள்ளுவமும் கூட நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்கிறது. நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதில் தவறு வந்துவிடாமல் மருத்துவர் செயல்பட வேண்டும். சமுதாய மக்களால் பெரும்பான்மையாக பின்பற்றப்படும் ஆங்கில மருத்துவம் ஒருங்கிணைந்த பார்வையின் அடிப்படையில் எதையுமே செய்வதில்லை. ஏதோ ஒரு உறுப்புக்காக மருத்துவம் செய்யும் போது ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு மக்களை நோய் துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். தமிழ் ஆனந்த யோகத்தின் வாயிலாக கொடுக்கப்படும் சிந்தனைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த பார்வையின் அடிப்படையிலேயே கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்காக அழைக்கிறோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு ஒருங்கிணைந்த பார்வை.
ஒருங்கிணைந்த பார்வை என்பதை எங்கு தொடங்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மகரிஷி அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த பார்வை என்பதை எங்கு தொடங்குகிறார் என்று பாருங்கள். அதாவது மகரிஷி அவர்கள் மட்டுமல்ல, நமது நாட்டில் வாழ்ந்த ஞானியர்கள், சித்தர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவருமே யோகம் என்பதில்தான் இதை தொடங்குகிறார்கள். பதஞ்சலி மகான் அஷ்டாங்க யோகம் என்று கொடுத்தது முதற்கொண்டு யோகம் என்பது அதனுடைய அந்த பொருள் என்று பார்த்தால் என்ன என்று பார்த்தால் இணைப்பு, இசைவு, இணைந்த இசைவு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இதைத்தான் ஒருங்கிணைப்பு பார்வை, ஒருங்கிணைந்த பார்வை என்று இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், மகரிஷி அவர்கள் யோக வாழ்க்கை என்று கொடுத்தாங்க. அதை 4 பிரிவாக பிரித்தாங்க. அந்த 4 வகையான இணைப்பு என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் யோகம் என்று சொன்னாங்க. அந்த இணைப்பு என்பது தான் ஒருங்கிணைந்த பார்வை. இப்போ பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்தாங்க? உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும், இதுதான் முதல் யோகம் என்று சொன்னார்கள். இப்போது இந்த உடலையும் உயிரையும் இசைந்து இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த பார்வை. இப்போது இது இன்றைக்கி விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா இல்லை. ஏன்? இப்போ உடலும் உயிரும் இணைந்து இருப்பது என்பது உயிரோடு இருப்பது என்று சொல்லுகிறோம், நாம் சாதாரண மனிதர்கள் சொல்லுகிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுமா? மருத்துவ விஞ்ஞானம் இல்லை. அது என்ன சொல்லுது? இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உடல் அப்படின்னு சொல்லுது. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய உடல்னு சொல்லலை, இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உடல் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி இயங்குகிறது? அது எது இயக்குகிறது? அந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. இதுவே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாவது யோகம் என்பது என்ன? உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு என்று சொல்லுகிறார். உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு விஞ்ஞானத்தில் இந்த ஒருங்கிணைந்த பார்வை இருக்கவே இருக்காது. அப்போ இரண்டாவது யோகமும் விஞ்ஞானத்தில் இல்லை. இந்த 2 இல்லைன்னு சொன்னோம்னா 3வது யோகம் எப்படி வரும்? 3வது என்ன? ஒரு தனி மனிதனுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு, இங்கே ஒரு ஒருங்கிணைந்த பார்வை. இந்த பார்வை இருந்திருந்தால் இன்றைக்கி வீட்டுக்கு வீடு பகை, நாட்டுக்கு நாடு பகை, மாநிலத்துக்கு மாநிலம் பகை, இப்படி உலகம் முழுவதும் பகை இருக்கிறதே. அப்போ அங்கே என்ன? அங்கே ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. இந்த 3வது யோகம் இல்லை. 4வது யோகம் என்ன சொல்கிறார்? நமக்கும் அந்த இயற்கைக்கும் ஒரு இசைவான இணைப்பு என்று சொல்லுகிறார். இப்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இணைப்பு, ஒருங்கிணைந்த பார்வை இல்லாத அதனால் வரக்கூடிய செயல்கள் தான் இன்று மாபெரும் இயற்கை சீற்றங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது, இயற்கை அழிவுகள் என்று மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, அந்த அடிப்படையிலே இந்த ஒருங்கிணைந்த பார்வை என்பது தொடங்க வேண்டிய இடமே யோகம் என்பதில் இருக்கிறது. சரி, அதற்கு அடுத்து இப்போது மனித வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்வோம். இந்த மனித வாழ்க்கையில் துன்பம் நீங்கி ஒரு அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்தில் அந்த பணியை செய்யக்கூடிய துறைகள் என்று பார்த்தால் எதை சொல்லலாம் என்று சொன்னால், ஒன்று கல்வி, அதை போதிக்கக்கூடிய ஆசிரியர் பணி என்று சொல்கிறோம். இது துன்பம் நீங்கி வாழ்வதற்கான ஒரு துறை. இன்னொன்று மருத்துவம், 3வது ஜோதிடம். இது 3 தான் சொல்லலாம். இந்த 3 மனிதன் துன்பம் நீங்கி வாழ்வதற்கான ஒரு வழியை சொல்லக்கூடியது. இப்போது இதில் என்ன சொல்கிறோம்? நம்ம ஆன்மீகம் என்பது இந்த 3 துறைகளிலும் இணைந்து ஒருங்கிணைந்து அது செயல்படும் பொழுது தான் இது 3 முழுமை பெறும் என்று சொல்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த 3லும் ஆன்மீகம் ஒருங்கிணைந்து இருக்கிறதா? ஒருங்கிணைந்த பார்வை இருக்கிறதா? இல்லை. ஆன்மீகம் இல்லாத கல்வி, ஆன்மீகம் தெரியாத ஆசிரியர் பணி என்று தானே இருக்கிறது. அப்போ அங்கே என்ன இல்லை? அந்த கல்வி
துன்பம் போக்குவதற்காக இல்லை, துன்பத்தை பெருக்குவதற்காக ஆகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் கல்வி பணம் சம்பாதிப்பதற்கு, பணம் பொருளை சம்பாதிப்பதற்கு, பொருளை வைத்து துன்பத்தை கூட்டிக் கொள்வதற்கு. அப்போ இந்த கல்வி துன்பத்தை கூட்டிக் கொள்வதற்குத்தான் பயன்படுகிறது. ஏன்? அங்கு ஆன்மீகம் என்ற அறம் என்ற ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. அதே போல் மருத்துவத்தில் ஆன்மீகம் இல்லாத மருத்துவம் இது என்ன செய்கிறது? நோயை குணப்படுத்துவதில்லை. நாங்கள் என்ன பண்ணோம்? நோயை பராமரிப்பு செய்கிறோம். இந்த விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் முழுவதும் நோயை பராமரித்தல் என்பதை தான் செய்து கொண்டிருக்கிறதே தவிர நோயை குணப்படுத்துவதற்கு எதையும் செய்ய முடியவில்லை. ஏன்? அங்கு ஒருங்கிணைந்த பார்வை இல்லை, ஆன்மீகம் அங்கு இல்லை. சரி, ஜோதிடத்திலும் ஆன்மீகம் இல்லை. அப்போ என்ன ஆகுது? அவங்க ஜோதிடத்தில் படித்து வைத்த ரூல்ஸ், அந்த விதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தீர்வு சொல்வதில்லை. அப்போ அவர்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நடக்கக்கூடிய எதையும் சொல்வதில்லை என்ற நிலை. அப்போ இந்த 3 துறைகளிலும் ஆன்மீகம் என்ற ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் அது முழுமை பெறும். அங்கு அது ஒருங்கிணைப்பு இல்லை. சரி, இந்த அந்தந்த துறைகளிலாவது ஒருங்கிணைப்பு இருக்கிறதா, தேவையா என்று சொன்னால் ஒவ்வொரு துறையிலும் ஒருங்கிணைப்பு வேணும். கல்வி என்பதிலும் ஒருங்கிணைந்த பார்வை வேண்டும். இதில் இதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது என்று எதுவும் இல்லை, எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். இப்போது மொழி பாடம் படிக்கிறோம், தமிழ் பாடம் படிக்கிறோம், கணிதம் படிக்கிறோம், அறிவியல் படிக்கிறோம், விஞ்ஞானம் படிக்கிறோம். இப்போ என்னன்னாலும் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து இருக்கும்போது தான் அது வாழ்க்கை. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறோம்? தமிழ்லாம் தேவையில்லைப்பா, திருக்குறள்லாம் படித்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கட் ஆஃப் மார்க் வாங்க, அப்போ தான் உனக்கு அட்மிஷன் வாங்குவோம், அப்போ தான் நல்ல வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிச்சதை வச்சு எப்படி நல்லா வாழலாம்? அப்போ அதுக்கு உனக்கு திருக்குறள் வேணும். ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் பண்ணுறோம். ஒருங்கிணைந்த பார்வை இல்லை, கல்வியில் ஒருங்கிணைந்த பார்வை இல்லை, கல்வியில் அறத்தோடு சேர்ந்த பார்வை இல்லை. அப்போ ஒரு பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது யாரையும் துன்பப்படுத்தாமல் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. அப்போ ஏன் அந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லாதது தான் அங்கும் குறையாக இருக்கிறது. அதே போல் முக்கியமாக பார்க்க வேண்டியது மருத்துவத்தில் ஒருங்கிணைந்த பார்வை என்பதே இல்லை. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய தனித்தனியான நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்கள், மருத்துவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ என்ன பண்ணுற? அவங்க இந்த உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கத்தை ஒருங்கிணைந்த பார்வையாக பார்ப்பதில்லை. அதனால என்ன பண்ணுறாரு? ஒரு உறுப்பை சரி செய்து விடுகிறார், இன்னொரு உறுப்பு ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்து போகிறார். அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய நிலை இல்லை. முன்னாடி காலத்துல எல்லாம் எம்டி ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் இருப்பார். அவர் எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே டாக்டர். இன்றைக்கி ஒவ்வொன்று எம்டி, இருதயத்துக்கு ஒரு எம்டி, நுரையீரலுக்கு ஒரு எம்டி, இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு எம்டின்னு வந்து அதை மட்டுமே பார்ப்பேன் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. இந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லை என்று சொன்னால் மருத்துவம் நிச்சயமாக அது வெல்லவே முடியாது, எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உடலில் இயங்கக்கூடிய இயக்கம் முழுவதையும் ஒருங்கிணைந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது, அறிவு என்று ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டையும் தெரியாத மருத்துவம் இப்பொழுது விஞ்ஞான மருத்துவமாக இருக்கிறது. அப்போ இதை ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமது சித்தர்களினுடைய பாரம்பரிய மாற்று மருத்துவத்தில் அப்படியான பார்வை இருப்பதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் முழுமையாக அந்த நோயை குணப்படுத்த இயலும். இப்போது ஒரு உதாரணமாக இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உதாரணத்தை பார்ப்போம். அக்குப்பஞ்சர் மருத்துவத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5 பஞ்சபூதங்கள் இணைந்த இணைப்பு தான் இந்த மனிதன் என்று சொல்லுகிறோம். மனிதன் மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு உயிரினமுமே 5 பஞ்சபூதங்கள் இணைந்த இணைப்பு தான். அந்த 5மே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இணைப்பின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. இந்த 5ல் ஒரு பூதம் இல்லைன்னு சொன்னாலும், குறைவுபட்டு போனாலும் மீதி 4மே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்போ இது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 ராஜ உறுப்புகள் என்று
நமது சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் எந்த கருவியையும் கொண்டு கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் ஞானத்திலே கண்டு உணர்ந்து சொன்ன அந்த தத்துவம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மண் என்ற தத்துவத்துக்கு மண்ணீரல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு இணை உறுப்பு என்று ஒன்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது இரைப்பை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீர் என்ற தத்துவத்துக்கு சிறுநீரகம், அந்த சிறுநீரகத்துக்கு ஜோடி உறுப்பாக சிறுநீர் பை என்று சொல்லுகிறார்கள். அதே போல் நெருப்பு என்பதற்கு இருதயம், அதற்கு இணை உறுப்பு சிறுகுடல். காற்று என்பதற்கு நுரையீரல், அதற்கு இணை உறுப்பு பெருங்குடல். ஆகாயம் என்பதற்கு கல்லீரல், இணை உறுப்பு பித்தப்பை என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு சொன்னவங்க பாருங்கள், இதில் அந்த இணை உறுப்பு என்று இந்த ரெண்டும் இணைந்து செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், நுரையீரல் எங்கே இருக்குது, பெருங்குடல் எங்கே இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்குது, சிறுகுடல் எங்கே இருக்குது? இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஒருங்கிணைந்து பார்க்குறோமான்னா இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், பெருங்குடல் சரியாக மோஷன் போகலை அப்படின்னா அங்கே நுரையீரலில் பிரச்சனை வந்துடுது. அதுக்கு என்ன சம்பந்தம் என்று இன்றைய விஞ்ஞான மருத்துவம் கேட்கிறது. ஆனால் ஒரு மாற்று மருத்துவம் என்று சொல்லி, அதுதான் மாற்று மருத்துவம் இல்லை, அதுதான் ஒரிஜினல் மருத்துவம், இயற்கை சார்ந்த மருத்துவம். அவர்கிட்ட போய் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரியாக மோசம் போனியான்னு கேட்குறார். ஏன்? இந்த இரண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைந்து தான் செயல்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கல்லீரலில் ஒரு குறைபாடு வருகிறது, கண்ணில் மஞ்சளாக தெரியுது. இப்போ கண்ணுக்கு வேறு டாக்டர், கல்லீரலுக்கு வேறு டாக்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கல்லீரலில் இருக்கக்கூடிய குறைபாட்டை கண்ணில் அது வெளிக்காட்டுகிறதே. அப்போ அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? அந்த ரெண்டு உறுப்புகளும் அந்த உயிராற்றல் என்ற ஜீவகாந்தத்தால் இணைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குகிறது. அதை இயக்குவது அந்த ஒருங்கிணைந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தம். இது விஞ்ஞான மருத்துவத்துக்கு தெரியாது. இது விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு உறுப்பும் அதுவாக இயங்குகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இல்லை, ஒருங்கிணைந்த ஆற்றல். இப்போ கல்லீரலை ஒரு ஆற்றல் இயக்கி கொண்டிருக்கிறது, அது கல்லீரலினுடைய ஆற்றல் என்று சொல்லுகிறோம். சரி, மண்ணீரலினுடைய ஆற்றல் அது ஒரு தனி ஆற்றலா? எல்லாமே காந்த ஆற்றல் தான். இங்கு இருந்து அது இயங்கும்போது அது இதனுடைய ஆற்றல் என்று சொல்கிறோம், அங்கிருந்து இயங்கும்போது அதனுடைய ஆற்றல் என்று சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எல்லாம் ஒரே ஆற்றல் தான், ஒருங்கிணைந்த ஆற்றல் தான். ஒரு உறுப்பில் அந்த ஆற்றல் குறைபாடு இருந்தால் இன்னொரு உறுப்பில் இருக்கிறத கொண்டு வந்து இங்கே மாற்றி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது இயங்கும். காந்தத்தில் ஆற்றலில் வேறுபாடு இல்லை, அது இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல் இது அதனுடைய ஆற்றல் என்று சொல்லலாம். அப்போ அப்படித்தான் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உயிராற்றல், இன்னொரு மனிதனுடைய இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ரெண்டு ஒன்று தான். காந்தம் என்ற அடிப்படையில் ஒன்று தான். இது அங்கே போனாலும் அது இங்கே வந்தாலும் ஒரு பாதிப்பும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், நிறைய இந்த ரெய்க்கி, பிராணி ஹீலிங்லாம் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கிறது. நம்ம பாசஸ் கொடுக்கறதுனே நம்ம செய்வோம். ஒரு மனிதனுடைய அந்த உயிராற்றலை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறாரு என்று வைத்துக்கொள்ளுங்க. அந்த உடம்புக்குள்ளே இந்த காந்தம் அங்கே போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தா அது ஒத்துக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அது உருவமாக மாறிவிட்ட பிறகு அதில் தன்மைகள் மாறும். இவங்க என்ன பிளட் குரூப் ஒன்றா இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஒருங்கிணைப்பு செய்வது என்பது அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல். இந்த ஒருங்கிணைந்த பார்வை வேண்டுமா வேண்டாமா? அந்த அக்குபஞ்ச தத்துவத்தில் இந்த ஒருங்கிணைந்த பார்வை இருக்கிறது. இதில் கூட அந்த ஜோடி உறுப்புன்னு சொன்னோமே, அது அதனுடைய இயக்கத்தை பாருங்கள். அந்த 5 பஞ்சபூத உறுப்புகள் என்பது ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் தத்துவத்தின்படி ஆற்றலை, தூய ஆற்றலை ஈர்க்கிறது. அந்த ஜோடி உறுப்புகள் என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் என்ன செய்கிறது? தள்ளும் ஆற்றல் என்ற அடிப்படையிலே தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுகிறது. அப்போ ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் என்ற அந்த காந்தத்தினுடைய தன்மை ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் அது செயல்படுகிறது. அப்போ இந்த ஜோடி உறுப்புகளை இணைத்து பார்க்க வேண்டுமா வேண்டாம்? ஒருங்கிணைந்த பார்வை வேண்டுமா வேணாமா? நிச்சயமாக வேண்டும். நுரையீரலில் ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா பெருங்குடல் பிரச்சனையை சரி செய்யாமல் அதை சரி செய்ய முடியாது.
அதுபோல் ஒவ்வொரு உறுப்புகளும் அது நமக்கு அதை உணர்த்தக்கூடிய உறுப்புகள் என்று ஒன்று காமிக்குது. இப்போ கல்லீரல்னு கண்ணில் காமிக்குது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காதில் காமிக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுகிறது. எல்லாமே ஒருங்கிணைந்த செயல். அப்போ இதே போல் இப்போது அக்குபஞ்சரில் நாடி வைத்தியம், நாடி சோதனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு உறுப்பில் உயிராற்றல் குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போது மண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எப்படி சிறுநீரகத்துக்கு மாற்றுவது, எந்த புள்ளியை தொட்டால் அது இங்கே இருக்கிறத அங்கே மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் நமது சித்தர் பெருமக்கள். ஆக அப்போ உடல் முழுவதும் அந்த உயிர் ஆற்றலை சரி செய்து விட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளினுடைய இயக்கமும் சரியாகி விடுகிறது. இதுதான் ஒருங்கிணைந்த பார்வை. ஆனால் நீங்கள் உயிராற்றலை எதுவும் செய்யாமல் அந்த உறுப்புகளை மட்டும் சரி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அது அந்த நோய் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கெல்லாம் என்னாச்சு, அதனால தான் பராமரிப்பு என்று சொல்லுகிறார்கள். சாகும் வரை மாத்திரை சாப்பிடுவது. இப்போது சர்க்கரை நோய் வந்துடுச்சு, சாகும் வரை மாத்திரை சாப்பிடுறது. அப்போ அதை சரி செய்ய போகிறது இல்லையா? சரி செய்ய முடியாது. அப்போ இது மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொண்டே அந்த மருந்து வியாபாரம் தான் பெருகுகிறது. ஒருங்கிணைந்த பார்வை மருத்துவத்தில் இல்லை என்பது, அதை பற்றி நாம் சிறிய அளவு சிந்தனை செய்திருக்கிறோம். சரி, அதே போல் ஜோதிடத்திலும் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருக்க வேண்டும் அல்லவா? வேண்டும். அதில் இந்த ரூல் படி இப்படித்தான், அந்த ரூல் படி இப்படித்தான் பலன் சொன்னோம்னா சரியாக வராது. ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய நிலை என்ன, அது இன்னொரு பாவத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதே, அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்த்தால்தான் அதன் முழுமையான பலன் கிடைக்கும். அதை பார்க்கக்கூடிய திறன் ஒரு ஜோதிடருக்கு இருக்க வேண்டும். அந்த கர்மவினை தத்துவத்தை இணைத்து பார்க்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். செயல் விளைவு தத்துவத்தை இணைத்து பார்க்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். இப்போது ஒரு திருமணத்துக்கு இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, 7ஆம் பாவத்தை பார்த்தோம், ரைட்டு, சுக்கிரனை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும், லக்கினத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு திசையை பார்க்கணும், புத்தி பார்க்கணும், 9ஆம் பாவம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பார்த்து எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் அப்போ தான் திருமணத்துக்கு திருமணம் செய்யக்கூடிய காலம் என்றே நம்ம முடிவு பண்ணணும். சும்மா 7ஆம் பாவம் மட்டும் பார்த்தோம் முடிச்சிச்சு அதான் திருமணத்துக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கல்யாணம் என்பதில் கல்யாணம் மட்டும் அல்ல, கல்யாணத்தில் தாம்பத்தியம்னு ஒன்று இருக்குது, குழந்தை பேருன்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அறம்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தர்மம் ஈகை அது ஒரு காலம் இருக்கிறது. ஒரிஜினலாக அந்த திருமணத்தில் இருவருக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் இணைத்து ஒருங்கிணைந்த பார்வையாக பார்த்து திருமணம் செய்யலாமான்னு சொல்லணும். அதன் பிறகு 2 ஜாதகத்தை இணைக்கலாம்னா இதில் இந்த அந்த ஒருங்கிணைந்த பார்வையை 2க்கும் சமமாக ஒருங்கிணைந்து பார்த்து சொல்லணும். அப்படி இல்லாமல் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இருக்குது, சரியாக போச்சு. இப்போது இவர் பொருள் சார்ந்த ஒரு ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோடு இணைத்தோம் என்று சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். அதை ஒருங்கிணைந்து போக வேண்டும். ஓரளவு ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கிறார், ஒரு ஆன்மீகத்தை வெறுக்கிறார், இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி ஓடும்? ஒருத்தர் பணமே வாழ்க்கை என்று இருக்கிறார், ஒருவர் மனம் அமைதி தான் வாழ்க்கை என்று இருக்கிறார், இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி போகும்? அப்போ இதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பொருத்தணுங்கிறதுக்கு ஒருங்கிணைந்த பார்வை என்ன அதை 2ம் பொருந்தி போகுமான்னு பார்த்து அந்த காலத்தில் செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு வழிகாட்டி தான். அப்போ ஜோதிடம் என்பதிலும் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை பார்க்க தெரியணும். இன்றைக்கி ஜோதிடர்களில் ஒருங்கிணைந்து பார்க்க தெரியாத ஜோதிடர்கள், ஒருங்கிணைந்த பார்வை இல்லாத மருத்துவம், ஒருங்கிணைந்த பார்வை இல்லாத ஆசிரியர்கள், எல்லாமே ஆன்மீகம் என்பதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலே மாணவர்களுக்கு ஒரு ஆன்மீகம் ஒருவர் போதிக்கச் செல்கிறார். அங்கு பாவம் புண்ணியம் செயல் விளைவு தத்துவம் இதை பற்றி அவர் பேசுகிறார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று பேசுகிறார். இருள் சேர் இருவினையும் சேரா என்ற குரலை வைத்து அவர் பேசுகிறார். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியதைத்தான் சொல்லணும், நீங்கள் எனக்கு கட்டதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேட்குறார். எப்படி? இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்.
இதையெல்லாம் மாணவர்களுக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? அந்த ஆசிரியரிடம் நீங்கள் வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்குறீங்களா மாணவர்களுக்கு என்று கேட்டால், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆசிரியர் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்கள் வேலை இல்லை, எங்கள் பாடத்தை தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ இப்படித்தானே இருக்கிறது. அப்போ கல்வியிலும் அந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லை. அறம் இல்லாமல் அதை சொல்லிக் கொடுத்து இதை படித்து அவன் அந்த வேலைக்கு போய் என்ன பண்ணுவான்? 4 பேருக்கு எடுத்து அவன் சம்பாதிப்பான். அதானே இருக்க போகுது. யார் கேட்டால் என்ன, எனக்கு காசு வந்தால் போதும். இப்படித்தானே இன்றைக்கி சமுதாயத்தில் கல்வியை வளர்த்து மாணவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த ஒருங்கிணைந்த பார்வை எங்கு தொடங்க வேண்டும்? அங்கு யோகத்தில் தொடங்கி ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஒருங்கிணைந்த பார்வையோடு இருக்கும் பொழுது தான் மனிதனுடைய வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்குமே தவிர, அப்படி இல்லை என்று சொன்னால் இது ஒரு துன்பகரமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆக இந்த ஒருங்கிணைந்த பார்வை எங்கெல்லாம் வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு முன்னுரையை இப்பொழுது இன்றைய சிந்தனையாக கொடுத்திருக்கிறோம். இதனுடைய ஒருங்கிணைந்த பார்வையை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது நாள் கணக்கில் பேச வேண்டிய ஒரு தத்துவம். இந்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த பார்வை வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த சமுதாயத்துக்கு இப்பொழுது நாம் உணர்த்துவோம். இதை சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.